நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை விட்டு விலகும்போது ஒரு பெரிய வெற்றிடம் ஏற்படும். மனசுல மிகப்பெரிய ஒரு வலி ஒன்று ஏற்படும். அது ஒரு மாதிரியான கசப்பான வலின்னு கூட சொல்லலாம். ஒரு கசப்பான தேநீர் கோப்பையை நம்ம கையில் சுட்டாலும் கூட அதை கீழே போட நமக்கு மனசு வராது. ஆனால் அந்த வலி தான் உங்கள் வாழ்க்கையோட அடுத்த அத்தியாயத்துக்கு ஒரு உரமாக இருக்க போகுது. இந்த வீடியோவில் விலகி போன உறவுகளோட வலியை எப்படி எதிர்கொள்கிறது, அந்த கசப்பான நினைவுகள்ல இருந்து எப்படி மீண்டு வர்றது, மேலும் அந்த பிரிவு எப்படி உங்களை ஒரு புதிய வசந்தத்தை நோக்கி நகர்த்தும் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பேச போகிறோம். ஒரு ஒரு மரம் எப்படி காஞ்ச இலைகளை உதிர்த்துட்டு புதிய தளிர்களை வரவேற்குதோ அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளும் அன்பும் மலர இந்த பிரிவுகள் எப்படி அவசியமாக அமையுது அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் ஆழமாக நம்ம அலசி பார்க்க போகிறோம். இது வெறும் மோட்டிவேஷனல் வீடியோ கிடையாது. உங்களோட மனசுக்கு தேவையான ஒரு ஆறுதலாக இருக்கும். உங்களோட வேர்களை எப்படி நீங்கள் பலப்படுத்த போகிறீங்க அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த 10 நிமிடத்தில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம ஷீ ப்ரீத்ஸ் வேவ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு நபர் நம்மளை விட்டு, நம்மளோட வாழ்க்கையை விட்டு விலகி போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணலாம்? இதை பற்றி பேச யாராவது இருப்பாங்களா? அதாவது நமக்கு ஆறுதல் சொல்ல யாராவது இருப்பாங்களா? இந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு நமக்கு யாராவது உதவுவாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம தேடிட்டு இருப்போம் இல்லையா? நிறைய நேரத்தில் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மக்கிட்ட இருந்து விலகும்போது நம்ம மனசில் ஒரு வலி ஏற்படும் இல்லையா? அந்த வலி எதனால் ஏற்படுது? நம்மளோட உடம்புல ஏற்படுற காயத்தால் ஏற்படுதா? அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம மனசில் அவங்க மேலே வச்சுருந்த ஆத்மாத்மமான அந்த உறவுனால் ஏற்படக்கூடிய அந்த காயத்தினால வர வலி தான் அது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நேற்று வரைக்கும் உங்கள் உலகம்னு நினச்சிட்டு இருந்த ஒருத்தர் இன்னைக்கு அங்கே இல்லைங்கிறதப்போ வர அந்த வலி இருக்கு இல்லையா? அதை எப்படி தாங்குறது? அந்த வெற்றிடத்தை எப்படி நிரப்புறது? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களை வேணான்னு சொல்லிட்டு உங்களை விட்டு விலகி போனவங்கள ஒரு நாளும் நீங்கள் துரத்திட்டே இருக்காதீங்க. நாம் செய்கிற முதல் தவறே இதுதான். விலகி போகிறவங்கள துரத்துறது. அவங்க பின்னாடியே போயிட்டு, ஏன் என்னை விட்டு போயிட்டீங்க, நான் என்ன அப்படி தப்பு பண்ணேன், எனக்கு கொஞ்சமாவது விளக்கம் கொடுங்க, எனக்கு தூக்கமே வரல, என்னை விட்டு விலகி போகாதீங்க அப்படின்னு அவங்கள துரத்தி துரத்தி அவங்க பின்னாடியே போயிட்டு அவங்கக்கிட்ட கெஞ்சிட்ருக்குறது. ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க. விலகணும்னு ஒருத்தவங்க முடிவு பண்ணிட்டா ஒருத்தருக்கு நீங்கள் சொல்ல போகிற 1000 உண்மைகளும் காட்ட போகிற அளவுக்கு அதிகமான அன்பும் வெறும் தொந்தரவாக மட்டும்தான் என்றைக்குமே தெரியும். உங்களை நீங்களே நிரூபிக்க முயற்சி செய்யாதீங்க. உங்களோட தகுதி தெரியாத இடத்துல நீங்கள் மௌனமாக விலகிறது தான் உங்களுக்கான முதல் மரியாதை. உண்மையை ஒத்துக்கோங்க, அதாவது உண்மையை ஏற்றுக்கோங்க. அவங்க போயிட்டாங்க. இதை ஏற்றுக்கவே நம்ம மனசுக்கு ரொம்ப நாள் ஆகும். அவங்க திரும்பி வந்துட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு நப்பாசை நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அவங்க போனதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. அவங்களோட மனநிலை, அவங்களோட சூழ்நிலை, இல்லாட்டி அவங்களோட அன்புக்கான அளவு அவ்வளோதான் இருந்திருக்கும். அவங்களுக்கு உங்கள் மேலே உண்மையான அன்பு இல்லாமல் கூட இருந்திருக்கும். நீங்கள் தான் காரணம் அப்படின்னு நினச்சி ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ளே என்றைக்குமே போயிடாதீங்க. உங்கள் மேலே உண்மையான அன்பு வச்சுருந்த ஒருத்தர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகி போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் உங்களை விட்டு விலகணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்படி உங்களை விட்டு விலகி போகணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக உங்கள் மேலே அன்பு வச்சுருந்துருக்க மாட்டாங்க. இதை ஏற்றுக்கிட்டாதான் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியும் உங்களால். இது உங்களோட குறை கிடையாது. இது அவங்களோட கேரக்டர், இதுதான் அவங்களோட தன்மை. இதை ஏற்றுக்கிட்டால் தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு உங்களோட லைஃப்பை கொண்டு போக முடியும். வலியை உணர்றதுக்கு நீங்கள் அனுமதி கொடுங்க. அதாவது ஹீலிங்னா மறக்கிறது கிடையாது, அந்த பர்சனை மறக்கிறது கிடையாது, அந்த வலியோட வாழறதுக்கு பழகிக்கிறது. இன்னைக்கு உங்களுக்கு அழுக வருதா, அழுத்துடுங்க. நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு உங்களை நீங்களே கட்டாயப்படுத்தாதீங்க. போலித்தனமான பாசிட்டிவிட்டி என்றைக்குமே ரொம்ப ரொம்ப ஆபத்தாக தான் இருக்கும். அந்த நினைவுகள் வரும்போது அதை தடுக்காதீங்க. அதை ஒரு மேகம் மாதிரி உங்களை விட்டு கடந்து போகிறதுக்கு வழிவிடுங்க. காலப்போக்கில் அந்த நினைவுகள் உங்களை காயப்படுத்தாது, வெறும் கதையாக மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கும்.
நீங்கள் அதை கட்டுப்படுத்த நினைக்கும் போது தான் அது பீறிட்டு அழுகியாக உங்களுக்கு வந்து வெளிவர ஆரம்பிக்கும். அந்த நினைவுகள் வருதா வரட்டும், அது அப்படியே ஒரு கிராசிங் கிளவுட்ஸ் மாதிரி உங்களை விட்டு நகர்ந்து போயிட்டே இருக்கட்டும். ஒரு மேகம் எப்படி நகர்ந்து போயிட்டே இருக்கோ அதே மாதிரி அந்த நினைவுகள் உங்ககிட்ட வந்து அது நகர்ந்து போயிட்டே இருக்கும். இன்னொரு நாள் பார்க்கும்போது அது வெறும் வெற்று கதையாக மட்டும்தான் உங்கள் மனசில் இருக்கும். வாழ்க்கையில் ஒரு கதவு மூடுச்சுன்னா இன்னொரு கதவு திறக்கும்னு சொல்லுவாங்க. சில பேர் நம்ம வாழ்க்கையிலேருந்து போனதுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியும் நாம் அவங்களுக்காக எவ்வளோ மாறிட்டோம், நம்மளே எவ்வளோ இழந்துட்டோம் அப்படின்றதே அந்த பர்சன் நம்மளை விட்டு விலகினதுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரிய வரும். ஏன்னா அவங்களுக்காக நம்ம நிறைய விஷயம் மாற்றிக்கிட்டு இருப்போம். நம்மக்கிட்ட அவங்களுக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து அவங்களுக்காக மாற்றிக்கிட்டு வாழ பழகி இருந்திருப்போம். அந்த பர்சன் நம்மளை விட்டு விலகி போனதுக்கு அப்புறம்தான் நம்மளோட இயல்புக்கே நம்ம வர ஆரம்பிப்போம். அன்னைக்கு தான் நமக்கு ஒரு உண்மை தெரிய ஆரம்பிக்கும். நம்ம எவ்வளோ மாறிட்டோம், நம்ம எவ்வளோ விஷயத்த இழந்துட்டோம் அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அவங்க போனது உங்களுக்கான ஒரு தண்டனை கிடையாது, அது ஒரு ரீடைரக்ஷன். உங்களுக்கு இன்னும் சரியான ஒரு இடத்த காட்டுறதுக்காக இயற்கை செஞ்ச ஒரு சின்ன மாற்றம் தான் இது. இப்போ உங்களுக்கு ஸ்பேஸ் கிடச்சிருக்கு உங்களை நீங்கள் கவனிக்கிறதுக்கு. இந்த இடைவெளி உங்களை நீங்கள் மீட்டெடுக்கிறதுக்கு, உங்களை நீங்கள் கவனிச்சுக்கிறதுக்கு, உங்களோட உடம்பை கவனிச்சுக்கிறதுக்கு, உங்களை நீங்கள் நேசிக்கிறதுக்கும் உங்களோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் தான் இந்த இடைவெளி உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு, ஒரு ஊரில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு. அந்த மரத்தில் ஒரு அழகான பச்சையாக ஒரு இலை வந்து வளர்ந்துட்டு இருந்துச்சு. அந்த இலைக்கு அந்த மரத்தை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. நான் என்றைக்குமே இந்த கிளையை விட்டுட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு அந்த இலை நினச்சிட்டே இருந்துச்சான். ஆனால் காலம் மாறிட்டே இருந்துச்சு. வசந்த காலம் முடிஞ்சு இலையுதிர் காலம் வந்துச்சு. அந்த பச்சை இலை மெதுவாக மஞ்சளாக மாறி காஞ்சி போக ஆரம்பிச்சுது. ஒரு நாள் பலமான காற்று வீசினப்போ அந்த இலை கிளைய விட்டு பிரிஞ்சு கீழே விழுந்துடுச்சு. அந்த இலை காற்றுல மிதக்கும்போது ரொம்ப அழுதுச்சான். ஐயோ, நான் நினச்ச மாதிரி நான் நேசித்த மரத்தோட என்னால் ஒன்றா இருக்க முடியலையே, அந்த மரம் என்னை விட்டுடுச்சே, இப்படி அம்போன்னு என்னை விட்டுடுச்சே அப்படின்னு சொல்லி அதை அழுதுச்சான். நான் இப்போ தனியாக போகிறேனே, என்னோட வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லி துடிக்க ஆரம்பிச்சிடுச்சான். ஆனால் அந்த இலை தரையில் விழுந்ததுக்கு அப்புறம்தான் அதுக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சுது. அது ஒரு விஷயத்த கவனிக்கவே ஆரம்பிச்சுதான். அந்த இலை விழுந்த அதே இடத்துல தான் அந்த மரத்தோட வேர்கள் வந்து இருந்துச்சான். அந்த இலை மெதுவாக மண்ணோட மண்ணாக மக்கி அந்த மரத்துக்கே உரமாக மாறிடுச்சான். நாள் கழிச்சு அந்த இலை இருந்த அதே கிளையில ஒரு அழகான புதுசாக ஒரு தளிர் மொட்டு விட ஆரம்பிச்சுது. இப்போ அந்த பழைய இலைக்கு புரிஞ்சிச்சான், நான் அங்கேயே ஒட்டிட்டு இருந்திருந்தா இந்த மரத்துக்கு ஒரு புதுசாக ஒரு தளிர் வந்து கிடச்சிருக்காது. நான் பிரிஞ்சு வந்தது மரத்துக்கு செஞ்ச துரோகம் இல்லை, அது அந்த மரத்தோட அடுத்த வளர்ச்சிக்கு நான் கொடுத்த இடம் அப்படின்னு. இந்த கதையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்மளோட வாழ்க்கையில் சில பேர் விலகி போகிறது உங்கள் வளர்ச்சிக்கு அவங்க கொடுக்குற ஸ்பேஸ் அப்படின்னு தான் நினைக்கணும் நம்ம எப்பவுமே. அவங்க அங்கேயே இருந்திருந்தா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது. இயற்கையில் எதுவுமே அழியாது, உருவம் மட்டும்தான் மாறும். அந்த உறவு இப்போது வேறொரு வடிவத்தில் உங்களோட நினைவுகளில் இருக்கும். அவங்க போனதுனால உங்கள் மனசில் ஒரு இடம் காலியாகுது. அந்த இடத்துல தான் உங்களுக்கான புதுசாக ஒரு தளிர், அதாவது புதுசாக ஒரு உறவு, ஒரு லட்சியம் அது வந்து முளைக்க ஆரம்பிக்கும். மரம் இலை விழும்போது அழுறது கிடையாது, அது அமைதியாக இருக்கும். ஏன்னா அதுக்கு தெரியும் அடுத்த வசந்தம் வரும்னு. அந்த வசந்தம் வரும்போது புதுசாக ஒரு தளிர் வரும் அப்படின்னு அந்த மரத்துக்கு நல்லாவே தெரியும். வசந்த காலம், இலையுதிர் காலம் இதெல்லாம் மாறி மாறி வரும்ன்றதும் அந்த மரத்துக்கு நல்லாவே தெரியும். நீங்களும் அந்த மரம் மாதிரி தான் அமைதியாக இருக்கணும். ஒரு உறவு உங்களை விட்டு விலகி போகுதுன்னா நீங்கள் அந்த நேரத்தில் அமைதியாக கவனிக்க ஆரம்பிங்க. நாம் வாழ்ந்துட்டுருக்க இந்த குட்டி உலகத்தில் நிறைய பேர் சாதித்தவங்கள அவங்களோட வாழ்க்கையை நீங்கள் புரட்டி பாருங்கள். அதாவது அவங்களோட வாழ்க்கையோட ஹிஸ்ட்ரியை எடுத்து பாருங்களேன். சில நபர்கள் அவங்கள விட்டு விலகினதுக்கு அப்புறம்தான், சில துரோகங்களை அவங்க சந்திச்சதுக்கு அப்புறம்தான், சில ஏமாற்றங்களை அவங்க வாழ்க்கையில் கடந்ததுக்கு அப்புறம்தான் அவங்க வாழ்க்கையில் இந்த சாதனையாளர்களாக மாறி இருப்பாங்க. இப்படி ஒரு உச்சத்துக்கு அவங்க அந்த பிரிவுக்கு அப்புறம்தான் அவங்க வந்திருப்பாங்க. அந்த ஆலமரத்தோட இலை மண்ணில் விழுந்ததும் அதோட கதை அதோட முடிஞ்சு போகலை.
அங்கே தான் ஒரு புதிய அத்தியாயம் உருவாக ஆரம்பிக்குது. இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையோட பொருத்தி பாருங்க. பிரிவுன்றது ஒரு முடிவே கிடையாது. நம்ம வாழ்க்கையில் ஒருத்தர் விலகி போகும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எல்லாமே முடிஞ்சு போச்சு, நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இனிமே நான் வாழ்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது, நம்மளோட சந்தோஷமே எல்லாம் அவங்களோடவே தொலைஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த இலைக்கு தெரியும், அது விழுந்தாதான் அந்த மரத்துக்கு உரம் கிடைக்கும்னு. அதே மாதிரி தான் சில பேர் உங்கள் வாழ்க்கையை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் எவ்வளவு பலமானவங்கன்னு உங்களுக்கே புரியும். அவங்க போனதால ஏற்படுது இல்லையா ஒரு வலி, அந்த வலி தான் உங்களை ஒரு பக்குவப்பட்ட மனுஷனாவே மாற்றும். அந்த இலை பிடிவாதமாக அந்த கிளையிலே ஒட்டிட்டு இருந்திருந்தா என்ன ஆகியிருக்கும்? அது காஞ்சி போய் அழுகி போயிட்டு அந்த கிளையே பாழாக்கிடும். அந்த இடத்துல ஒரு புதிய தளிர் வரவே வராது. உங்கள் வாழ்க்கையிலையும் அப்படிதான். போகணும்னு நினைக்கிறவங்கள நீங்கள் பிடிவாதம் பிடிச்சு தடுத்து வச்சிருந்தீங்கன்னா உங்கள் மனசு ஒரு கட்டத்தில் அழுகி போயிடும். ஏன்னா நீங்கள் இவ்வளவு நாளும் அந்த நபருக்காக உங்களை நீங்களே மறந்து போயிருந்திருப்பீங்க. உங்களோட இயல்பு என்னன்றதே மறந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. அவங்க விலகி போனதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட இருக்கிற அந்த இயல்பான நிலை உங்களுக்கு திரும்பி வர ஆரம்பிக்கும். உங்ககிட்ட என்ன டேலண்ட் இருக்குது அப்படின்றது உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிருக்கும். உங்ககிட்ட எவ்வளோலாம் நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்றது நீங்கள் தேட ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு ஒரு உண்மையான சந்தோஷமோ இல்லாட்டி ஒரு நல்ல வாய்ப்போ இல்லை ஒரு நல்ல உறவோ உங்ககிட்ட வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா பழைய இலைகள் விழுந்து தான் ஆகணும். அதுக்கான ஸ்பேஸ் கொடுங்க. அப்போதான் உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வர ஆரம்பிக்கும். உங்களோட வேர்களை நீங்களே பலப்படுத்திக்கோங்க. இலைகள் போகிறத பற்றி மரம் கவலைப்பட்டுட்டு இருந்துச்சுன்னா அதால் மேற்கொண்டு வளர முடியாது, புதிய தளிர்களையும் உருவாக்க முடியாது. மரம் அதோட வேரை நம்பி இருக்குது. இலைகள் போனாலும் வேர் உயிரோடு இருந்தாதான் அடுத்த சீசனில் 1000 இலைகளை அந்த மரம் உருவாக்கிக்க முடியும். உங்கள் வாழ்க்கையிலும் மனுஷங்க வருவாங்க போவாங்க, ஆனால் உங்களோட சுயமரியாதையும் உழைப்பும் நம்பிக்கையும் தான் உங்களோட வேர். அந்த வேரை மட்டும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. வேர் பலமாக இருந்தால் நீங்கள் இன்னும் பல மடங்கு அழகாக பூத்து குலுங்குவீங்க. உங்களை விட்டு விலகி போனவங்க கிட்ட கோபத்தை காட்டாதீங்க. அதுக்கு பதிலாக அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. நீங்கள் போனதால தான் அந்த இடத்துல ஒரு புது வசந்தம் வரப்போகுது. அதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்ல பழகிக்கோங்க. இந்த பக்குவம் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா உலகத்தில் எந்த இழப்புமே உங்களை பெருசாக அசைக்கவே முடியாது. இன்னைக்கு அந்த இலை விழுந்த இடத்துல நீங்கள் நின்றுட்டு இருக்கலாம். தர ரொம்ப சொரசொரப்பாக கூட இருக்கலாம். அந்த இடமும் ரொம்ப இருட்டாக இருக்கலாம். வழி தெரியாமல் இருக்கலாம். ஆனால் பயப்படாதீங்க, நீங்கள் இப்போ உரமாக மாறிட்டு இருக்கீங்க. சீக்கிரமே நீங்கள் ஒரு அழகான பூவாக கிளைகளில் மாறி பூக்க ஆரம்பித்து சிரிக்க ஆரம்பிப்பீங்க. விலகி போனவங்க உங்களை வெறுமையாக விட்டுட்டு போகலைங்க, உங்களை உரமாக மாற்றி விட்டுட்டு தான் போயிருக்காங்க. தைரியமாக இருங்க. கடைசியாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட சொல்லி முடிச்சுக்கிறேன். உங்களை விட்டு ஒருத்தவங்க போயிட்டாங்கன்னா உங்கள் வாழ்க்கை அங்கே முடிஞ்சு போயிடலைங்க. உங்கள் வாழ்க்கையில் இன்னும் சிறப்பான ஒருத்தர் வரப்போகிறாங்க அப்படின்றதுக்கான அறிகுறி தான் அது. அப்படி இல்லைன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஒரு சிறந்த மனிதராக மாற போகிறீங்க. அந்த மாற்றத்துக்காக தான் அந்த இடம் காலியாக இருக்குன்னு அர்த்தம். அதனால் போன இலைகளுக்காக வருத்தப்படாதீங்க. வரப்போகிற வசந்தத்துக்காக உங்களை தயார் பண்ணிக்கோங்க. உங்களை மதிக்காமல் நீங்கள் வேணான்னு சொல்லி உங்களை ஒதுக்கிட்டு போன ஒருத்தருக்காக தயவு செய்து உங்களோட நேரத்தை வீணடிக்காதீங்க. உங்களை நீங்கள் நேசிக்க ஆரம்பிங்க. இந்த உலகம் உங்களை நேசிக்க ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக ஒரு சின்ன ஆறுதலையும் ஒரு நம்பிக்கையும் தந்திருந்தா உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க. நீங்கள் இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அழகாக சிரிச்சுக்கிட்டே இருங்க. நன்றி.